தூத்துக்குடி போனீங்க, காரைக்குடி போனீங்க, பாண்டிச்சேரி பிரச்சாரம் பண்ணிட்டீங்க. 9ஆம் தேதி கடலூர் வர வேண்டியது இருந்தது. கடலூருக்கு வர்றதுக்கு முன்னாடி எலெக்ஷன் வந்துச்சு. பாண்டிச்சேரியில் அந்த வழியாக வர முடியலன்னு உங்களுக்கு அனுமதி தரல. சரி 11ஆம் தேதி வரேன்ற மாதிரி நாங்களும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கின்னு பார்த்தா திருப்பி ரத்து. எவ்வளோ தான் தாங்குதுங்க. கடலூர் பக்கம் நீங்கள் வந்தால் மட்டும் எல்லாமே ரத்து தான் இருக்குது. போன டைம் அப்படி தான் கடலூருக்கு வர்றதுக்கு முன்னாடி தான் மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு. ஏன் தலைவர், எங்கள் கடலூருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் அப்படி இழுபறியாக இருக்குதே. வர மாட்டேன்றீங்க, எப்போ பார்த்தாலும் ஒரு நெகட்டிவே நடந்துகிட்டு இருக்குது தலைவரே. மற்ற இடத்துல வந்த கூட்டம் போலலாம் இருக்காது. கடலூரில் ரொம்ப கட்டுக்கோப்பான கூட்டமாக இருக்கும். எல்லாரும் அவங்கவுங்க சேஃப்டியை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை பார்க்க வருவாங்க. ரொம்பவே கட்டுக்கோப்பாக இருக்கும் கடலூர் கூட்டன்றது. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். மற்ற இடத்துல வந்த கூட்டம்லாம் கிடையாது. கடலூரில் பாருங்கள் உங்கள் செல்வாக்கு எவ்வளோ இருக்குன்றது. பயங்கரமாக இருக்கும் தலைவரே. இப்படி பண்ணுறீங்களே, ஒரு நாள் டயர்டாகிட்டீங்களோ, வரமாட்டேன்றீங்க. வரணும் நீங்கள். ஏற்கனவே உங்கள் படம் வேறு திட்டுத்தனமாக எவ்வளோ ரிலீஸ் பண்ணிட்டான். அதுலேயே செம்ம காண்டாக இருக்காங்க நிறையா ஃபேன்ஸு. இப்போ நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா அவ்வளோதான் தலைவரே. வந்தே ஆகணும், கடலூர் வந்தே ஆகணும். உங்கள் பவரை காட்டி ஆகணும். வாங்க, பேசுங்க, கெத்து காட்டுங்க. சேஃப்டியாக கட்டுக்கோப்பாக உங்கள் ஃபேன்ஸ்ன்னு இல்லை, உங்கள் கட்சி தொண்டனாக எல்லா இளைஞர்களும் மற்றும் பெண்களும் இருப்பாங்க. கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. அதுதான் முக்கியம். உங்களுக்கு சேஃப்டி இருக்கும். உங்கள் கெட்ட பேர் ஆகாது. கடலூர் வாங்க, கெட்ட பேரே ஆகாது. சீக்கிரம் வாங்க.